பொதுவாக மியூச்சுவல் ஃபண்டில் எப்போ முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ஓவர்லேப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓவர்லேப்பிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணிட்டுருக்கீங்க, அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஃப்ளெக்ஸி கேப்பில் முதலீடு பண்ணுறீங்க. அப்படி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுலேயும் வந்து ஃப்ளெக்ஸி கேப்பும் சரி, லார்ஜ் கேப்பும் சரி, இது ரெண்டுமே வந்து பெரிய அளவில் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்கில் ஹோல்ட் பண்ணக்கூடியது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட முதலீட்டில் வந்து ஓவர்லேப்பிங்கிறது பெரிய அளவில் இருக்கும். உதாரணமாக ஒரு ஃபண்டு எடுத்து நம்ம ஓவர்லேப்பிங் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது லார்ஜ் கேப்லையும் நம்ம பார்க்க போகிறோம், ஃப்ளெக்ஸி கேப்லையும் பார்க்க போகிறோம், அது மாதிரி மல்டி கேப்லையும் நம்ம பார்க்க போகிறோம். நாம் ஏன் இப்படி ஓவர்லாப் பார்த்து முதலீடு பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு லார்ஜ் கேப் எடுத்திங்கன்னா அந்த லார்ஜ் கேப்பில் வந்து நிச்சயமாக ஹெச்டிஎஃப்சி ஸ்டாக் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸி கேப் எடுத்திங்கன்னா அதுலேயும் ஹெச்டிஎஃப்சி ஸ்டாக் இருக்கும், ஐசிஐசிஐ பேங்க் இருக்கும், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்கும். நம்ம தேவையில்லாமல் ஒரே ஸ்டாக்கை வந்து மல்டிப்ளை பண்ணி நம்ம வெவ்வேறு ஃபண்டுகளில் முதலீடு பண்ணுறது மூலம் நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து பெரிய அளவில் குரோ ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ லார்ஜ் கேப்பில் என்ன ஸ்டாக்கோ அதே மாதிரி ஃப்ளெக்ஸி கேப்பில் இருக்க போது, அதே மாதிரி ஃப்ளெக்ஸி கேப்பில் என்ன ஸ்டாக் இருக்கோ லார்ஜ் கேப்பில் இருக்க போது அதே சேம் வந்து மல்டி கேப்புக்கும் இது அப்ளை ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ நம்ம எப்போ ஒரு முதலீடு பண்ணுறதுனா நம்மளோட முதலீடுகளை வந்து பிரித்து முதலீடு பண்ணுறதன் மூலம் நம்ம இப்படிப்பட்ட ஓவர்லாப்பிங்கை நம்ம தவிர்த்துக்க முடியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஓவர்லாப்பிங் எப்படி நம்ம பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபண்டு அப்படிங்கிற ஒரு வெப்சைட் மூலிமா ரொம்ப எளிதாக பார்க்கலாம்.